பொதுவாக இந்த கோவிலுக்கு வந்தால் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேரும் புகழும் கிடைக்குமா, அதுக்கப்புறம் தைரியம் இல்லாதவங்களுக்கு தைரியம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நோய்கள் இருந்தால் அதுலேருந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்னு. அப்புறம் கிரகங்களோட பாதிப்பு வந்து கம்மியாகும். ஏதாச்சும் நம்மளுக்கு வந்து ஆஸ்ட்ராலஜியில் வந்து ஏதாச்சும் கிரகங்கள் மாற்றம் இருந்துச்சுன்னா அதோட அட்வர்ஸ் எஃபெக்ட் வந்து ரொம்ப கம்மியாகும் அப்படின்னு. இந்த கோவில் வந்து 1600 வருஷங்கள் முன்னாடி கட்டப்பட்டிருக்கு. பல்லவர் காலத்தில் தான் கட்டப்பட்டிருக்கு. ராமருக்காக இவ்வளோ பழமையான கோவில் வந்து இந்தியாவோட சதன் பார்ட்டில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதில் இந்த கோவிலும் ஒன்று. என்னதான் மதுராந்தகர் பீரியடில் வந்து நிறைய கிஃப்ட் கொடுத்துருந்தாலும் கந்தராதித்யர் பீரியடில் தான் வந்து இந்த இடத்த வந்து சத்துர்வேதி மங்கலமாக மாற்றிருக்காரு. இந்த கோவில் வந்து அபிமான கஷேத்திரங்களாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ராமானுஜருக்கும் திருமழை இசை ஆழ்வாருக்கும் பிரசித்தி பெற்ற இடமா இருக்குது. திருமழை இசை ஆழ்வார் வந்து இங்கே தான் சித்தி பெற்றிருக்காரு. இந்த மதுராந்தகத்தில் தான் சுக மகரிஷியும் விபாத்தக ரிஷியும் வாழ்ந்துள்ளார் என்ற ஒரு நம்பிக்கை.